வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீலிங் ஃபேன் ரிப்பேர். கஸ்டமர் கூப்பிட்ருந்தாங்க சீலிங் ஃபேன் ஓடலை அப்படின்னு. நம்ம போய் செக் பண்ணும்போது ஃபேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு பாடியில் கரண்ட் வருதான்னு நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் லைன் வருதான்னு செக் பண்ணுறேன். அந்த ஒயர் அந்த எண்டில் கட் ஆகிருக்குது. அதை டச் பண்ணோன்னா ஃபேனு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அதை லைனை செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா அதில் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைனை கொடுத்தோடனே அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சின்ன ஃபால்ட்டு தான், அந்த ஒயர் கட் ஆகிருந்தது. அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது பாடி ஷார்ட், அந்த பாடியில் கரண்ட் வந்ததுன்னா வைண்டிங் ஃபெயிலியராக இருக்கும். அதையும் கவனிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் இன்னொரு ஃபேன் ஸ்லோவாக ஓடுதுன்னாங்க. அந்த ஃபேனு என்ன ப்ராப்ளம்னா கெப்பாசிட்டர் மாற்றினா போதும். எல்லாருமே கெப்பாசிட்டர் மாற்றுறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. கெப்பாசிட்டரில் அந்த 5 பாயிண்ட் கனெக்ட் இருக்குது. அதில் சைடில் இருக்க 2 அணம் ஃபேஸு நியூட்ரலு. இதில் அந்த பச்சை கலர் ஒயர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பச்சை கலர், ரெட் கலர் ஒன்று, ஒரு பச்சை கலர், ஒரு கருப்பு கலர் ஒன்று, இந்த 2 கெப்பாசிட்டர் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பச்சை கலர் கெப்பாசிட்டரோட லைனு. நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க கெப்பாசிட்டர் லைனை அதில் கொடுக்கணும். அந்த ஒயர் மாறாமல் மேலே பிளாக் கலர் நடுவில் இருக்குது, பிளாக் கலர் நடுவுலையும் ரெட் கலர் மேலே இருக்குது, ரெட் கலர் மேலேயும் 2 கெப்பாசிட்டர் உள்ள லைனையும் அதில் ஜாயின் பண்ணி அந்த பழைய லைன் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே திரும்ப கொடுத்துடணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் லைனை மாற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபேன் ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ரிவர்ஸில் ஓடிச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுங்கள், அந்த கீழே இருக்க லைனை மேலேயும் மேலே இருக்க லைனை கீழேயும் மாற்றி கொடுத்துடலாம். கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. இந்த ஃபேனுக்கு கெப்பாசிட்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் இவ்வளோ ஸ்லோவாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ மாற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு. ஃபேனில் ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும். இந்த ஃபேனோட ரெகுலேட்டர், இந்த டிம்மர்னு சொல்லக்கூடியது, இதுலேருந்து அவுட் வராமல் இருந்தால் கூட ஃபேன் ஓடாமல் இருக்கும். சுவிட்ச் ஃபெயிலியர் ஆனால் கூட ஃபேன் ஓடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபேனோட கனெக்ஷன் ஒயர் கட்டாக இருந்தாலும் ஃபேன் ஓடாமல் இருக்கும். இதெல்லாம் ஃபேனில் வரக்கூடிய சின்ன சின்ன ஃபால்ட்டுகள். இது எல்லாமே நாமளே வீட்டில் சரி செய்யலாம். ஆனால் சரி செய்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக மெயின் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, சுவிட்சுகளை ஆஃப் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க. என்றைக்குமே சேஃப்டியாக வேலை பார்க்குறது தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.